கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசியதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மான நஷ்டஈடு வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாம்வேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த கொடநாடு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் பாலையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 2019 ஆண்டு தற்போதைய அதிமுக பொதுச் செயலராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை அட்வொகேட் கமிஷன் சொல்லுவாங்க வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பா பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக தன்னால் வர முடியாது என அந்த மனுவை தெரிவித்திருந்தார். இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக எஸ் கார்த்திகை பாலனை நியமித்தது. இந்த உத்தரவை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலேயே போய் இந்த சாட்சியங்களை பதிவு செய்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாம்வேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சஃபீக் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறி உரிய அறிவுறுத்தல் வழங்கும்படி இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் தெரிவித்தனர். பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை நடைபெற உள்ளதால் அதன் பின்னர் நேரில் ஆஜராக தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஜனவரி 30, 31 ஆகிய 2 நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டுள்ளனர்.